ஹே காய்ஸ், இன்றைக்கி 2 வீடியோ எப்பயும் போல் கம்பைன் பண்ணி போடலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு கொய்யாக்கா, அப்புறம் ஒரு பாயில்டு எக், பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு, அப்புறம் வெஜ்ஜிஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கேரட்டு, பீன்ஸ் மட்டும். மார்னிங்க்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாச்சு, ஒரு பனானா. நைட்டுக்கு வந்து சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு தோசை, சாம்பார், கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் பொரியல் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதே சோம்பு தண்ணி குடிச்சிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு சோம்பு தண்ணி குடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு தோசை, ஒரு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் சாப்பிட்டோம். ஏன்னா சண்டே இல்லை, ஸோ ரொம்ப லேட்டாக எழுந்தும். சண்டே வந்து டயட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா நான்வெஜ் பார்த்தோன்னே கண்டிப்பாக என்னால் முடியாது. ஸோ அதனால் சட்னி, கொஞ்சம் வந்து கறி குழம்பு மட்டும் எடுத்துக்கினேன். க்ரீன் சிக்கன் வந்து டேடி செஞ்சுருந்தார். ஸோ வந்து காலையில் எல்லாமே அவங்களே குக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஒரு 10 மணிக்கு எழுந்து ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். க்ரீன் சிக்கன் பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, டெம்ப்டாக இருந்துச்சு. சாப்பிடும் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ லெக் பீஸ்லாம் எங்களுக்காக போட்டு நல்லா செஞ்சுருந்தார். ரெசிபி நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, குட்டி பர்ச்சேஸ். ஸோ டி நகர் கிளம்பிட்டோம். பாண்டியன் பேங்கிளில் போய் பேங்கிள்லாம் வாங்கிட்டு ஆஃப்டர்நூன் கிடையாது, ஒரு 4 o'clock நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து. அப்போ தான் மதிய சாப்பாடே நான் சாப்பிட்டேன். ஏன்னா காலைல லேட்டாக சாப்பிட்டேன்ல. ஸோ அங்கே டி நகர் போயிட்டு வந்து மதியம் வந்து க்ரீன் சிக்கன், கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. நைட்டுக்கு வந்து 2 சப்பாத்தி, கொஞ்சம் க்ரீன் சிக்கன். ஹோல் டே ஃபுல்லாக அந்த க்ரீன் சிக்கனோட தான் போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். டாடா.